ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO of Letex. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்எம் ஃபோரெக்ஸ் புரோக்கர்ஸ் டெமோ கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறது மூலமாக நீங்கள் $2,500 வரைக்கும் கேஷ் ப்ரைஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதே போல் யார் யாரெல்லாம் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை ஃபஸ்ட்டு கிளியராக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் எக்ஸாம் கிளைண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். டெமோ அக்கௌண்ட்டில் டெமோ கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வேலிடேட் பண்ணுங்க. ஸோ எதுக்கு அந்த வேலிடேஷன் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபேக் அக்கௌண்ட்ஸ் நிறைய வந்துடக்கூடாதுங்கிறத வேலிடேஷன் கேட்குறாங்க. அக்கௌண்ட்டை வேலிடேட் பண்ணிட்டு நீங்க டைரக்டா போயிட்டு டெமோ கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அப்போ நான் டெமோ கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்பாகவோ இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணும்போதோ நான் ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணுமா, சார்ஜஸ் பே பண்ணணுமா அப்படின்னா நீங்க எந்த விதமான சார்ஜஸும் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்க இப்போ இது பண்றது டெமோ தான். டெமோவில் உங்களுடைய எஃபிஷியன்சி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து காமிக்கிறீங்க. நீங்கள் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு $2,500 வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக $2,500 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எத்தனை லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப் டு 25 டாப் 25% வரைக்கும் உங்களுக்கு இந்த கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமோடைய பிளாட்ஃபார்முக்குள்ள வரீங்க அப்படின்னா நான் சொன்னது போல் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கான்டெஸ்ட் பேஜ் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் அக்கௌண்டோடைய காம்படிஷனும் போய்கிட்டு இருக்கு, டெமோ காம்படிஷனும் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருந்து டெமோ காம்படிஷன் போயிட்டு இருக்கு. டெமோ காம்படிஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 days முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 27th வரைக்கும் உங்களுக்கு இந்த கான்டெஸ்ட் போய்கிட்டு இருக்க போகுது. ஈவன் இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்கனாலும் இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு கான்டெஸ்டோட முடிஞ்சிச்சானா நெக்ஸ்ட் ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. அடுத்த ஒரு 1 week வந்து பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் 2 டெமோ கான்டெஸ்ட் போகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நீங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. விருப்பம் இருக்குது அப்படின்னா நான் சொன்னது போல லிங்க்ல போயிட்டு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி உங்களுடைய ப்ரூஃப் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து வேலிடேட் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடுத்தது சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் முன்னாடி சொன்னது போல இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து டெமோ ப்ரைஸ் இல்லை. நீங்கள் அந்த கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணாக்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். வரக்கூடிய ப்ராஃபிட்டை நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் எல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏதாவது என்ட்ரி ஃபீஸ் ஏதாவது இருக்குன்னா எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். டாப் மோஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கீங்கன்னா $2,500 அப் டு 25 லெவல்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஷ் ப்ரைஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னது போல ஜாயின் எக்ஸாம் காம்படிஷன்ல போயிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மெம்பர் லாகின்ல உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணீங்கன்னா ஓகே, இப்போ உங்க அக்கௌண்ட் வந்து நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளார வந்துடும். இந்த ப்ரொஃபைல் பேஜில் நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ உங்களுடைய மெனுவில் காம்படிஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க நீங்க. ஸோ காம்படிஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து டெமோ காம்படிஷனும் இருக்கு, ரியல் காம்படிஷனும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ நாம பேசிட்டு டெமோ கான்டெஸ்ட்டை பத்தி தான் பேசுறோம். டெமோ கான்டெஸ்ட்ல நீங்க எந்த ஃபண்டுமே போட தேவையில்ல. ஜஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ப்ரொஃபைல் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா டெமோ கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா டெமோ கான்டெஸ்ட் இருக்கா, டெமோ இருக்கா? ஸோ இந்த டெமோவை நீங்க கிளிக் பண்ணுங்க. டெமோவை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க 2 காம்படிஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இப்ப கரண்ட்ல போய்கிட்டு இருக்கிறது ஸோ பிப்ரவரி வந்து 20th ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது 27th வரைக்கும். ஈவன் இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இது இந்த கான்டெஸ்ட்லயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்ப கரண்ட்ல பார்ட்டிசிபேஷன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 37,420 பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்களா, செகண்ட்ல இருக்காங்களா, எல்லாமே இதுல வந்து ஹிஸ்டரி பார்த்துக்கலாம். இப்போ ஈவன் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்கனாலும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த லெவல்ல இருக்கீங்க, உங்களுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாமே தெளிவா நீங்க பார்க்க முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 37,000 பேர் உங்களுடைய
அக்கௌண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து $10,000 அவங்க வந்து இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கேஷ் ப்ரைஸ் எந்த மாதிரி இருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து நீங்க $2,500. நீங்க இந்த ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு $2,500 கேஷ் ப்ரைஸ். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பணத்தை வித்ரா பண்ணா நம்ம ஏதாவது டெபாசிட் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணாலும் சரி, அல்லது அந்த பணத்தை நீங்க வித்ரா பண்ணி கேஷ் பேமெண்ட்டா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ கம்ப்ளீட்டா அது வந்து வித்ராவபிள் வந்து கேஷ் ப்ரைஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1,500. தேர்ட் ப்ரைஸ் வந்து $1,000. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா 750, ஃபிஃப்த் வந்து 500, சிக்ஸ்த் 500, செவன்த் 400. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 25 வரைக்கும் வந்து டாப் 25 பர்ஃபார்மருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் வின் பண்ண முடியும். ஸோ உங்க டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்து $10,000 ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு மட்டும் $2,500 வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த இந்த கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறது இன்னும் எத்தனை நாள் இருக்கு? ஸோ நான் முன்னாடி சொன்னது போல இப்போ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இன்னும் உங்களுக்கு வந்து 4 டேஸ் ரிமைனிங் இருக்கு. நீங்க மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 4 டேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணீங்கன்னா நல்ல பிரைஸ் வின் பண்ணலாம். நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டெஸ்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதுல டாப் பர்ஃபார்மர் யாரு, எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கிறா அப்படிங்கிற டீடைல் உங்களுக்கு எடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பர்ஃபார்மர் இருக்காரு. 9,768% இன்னைக்கு இப்போ வரைக்கும் கரண்ட்ல மேக் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இருக்கவர் 9,400, தேர்டு 4,900. ஸோ இந்த மாதிரி டாப்ல இருக்கக்கூடிய பர்ஃபார்மர்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல நீங்க எத்தனாவது பிளேஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பர்ஃபார்மரை நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அவர் எது எதெல்லாம் ட்ரேட் பண்றாரு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. அவர் ஒரே நாளையில கிட்டத்தட்ட 9,000% ப்ராஃபிட் அடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் சும்மா அமைதியா இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவர் எது எதெல்லாம் அதிகமாக ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் அவருடைய அதான் ட்ரேடிங் ஹிஸ்டரி இருக்கும். நெக்ஸ்ட் அவருடைய ரேங்க் எந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்களேன், அவரு நேத்து வந்து செகண்ட் ரேங்க்ல இருந்தாரு. முந்தா நாள் அதுக்கு நேத்துலாம் வந்து செகண்ட் ரேங்க்ல இருந்தவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அவங்களுடைய டாப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டீடைல் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ இதுல நீங்க எத்தனாவது பிளேஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கா, எல்லாமே தெளிவா தெரியும். நான் முன்னாடி சொன்னது போல என்னென்ன கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப் டு 25th பிளேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் இருக்கு. ஸோ இந்த கேஷ் பிரைஸ் எல்லாமே வித்ரா பண்ணிக்கக்கூடிய கேஷ் பிரைஸ் தான். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இப்போ நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா இந்த கான்டெஸ்ட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல ரன்னிங்ல இருக்க கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ 27th நீங்க வந்து போய் ஜாயின் பண்ணீங்கனாலும் நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாகவும் இன்னொரு டெமோ வந்து சேலஞ்ச் இருக்கு. அதுவும் இதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி கேஷ் பிரைஸ் தான். இன்னொரு கான்டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த சான்ஸ் நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுலயோ, இல்லை ப்ரொஃபைல் வெரிஃபை பண்றதுலயோ, இல்லை டெமோ கான்டெஸ்ட்ல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்றதுலயோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நான் கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் முன்னாடி சொன்னதை போல ஆல்ரெடி நீங்க வந்து எக்ஸாம்ல நம்ம லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலும் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அல்லது இப்பதான் நான் ஃப்ரெஷ்ஷா வரேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. டெமோ கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நீங்க போய் இந்த கான்டெஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுனீங்க அப்படின்னா $2,500 வரைக்கும் மேக்சிமம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த விதமான சார்ஜஸும் இல்லாம கேஷ் பிரைஸ் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நீங்க ஷோ பண்ண போறீங்க. பர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்றது மூலமா ஒரு 2,500. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கான்டெஸ்ட் இருக்கு, அதுலயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.